பாஸ்தா ரெசிபி செய்யலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஒன் பாட்ல செஞ்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கர் சட்டியில கொஞ்சமா ஆயில் விட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு 1 கொத்து புதினா கீரை போட்டுக்கங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கங்க. தக்காளி வேகணுங்கிறதுக்காக. கொஞ்ச நேரம் குக்கர் சட்டி மூடிய போட்டு வேக வச்சுக்கிட்டேன். நல்லாவே வெந்திருந்துச்சு தக்காளி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இத நல்லா வதக்கிட்டு, 1 கைப்பிடி அளவு கேரட் போட்டிருக்கிறேன். கேரட் வந்து நெறையா இருந்தாலும் போட்டுக்கங்க. இதோட பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இப்போ கழுவி வச்ச மக்ரூனிய போட்டுக்கங்க. மக்ரூனியோடைய அளவு வந்து நான் 2 1/2 கப் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் 5 கப்பு தண்ணி ஊத்தியிருக்கிறேன். ரொம்ப கரெக்ட்டாவே இருந்துச்சு. நல்லா தண்ணி ஊத்துன பிறகு மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகு நம்ம மூடிய போட்டுட்டு, ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு நல்லாவே வெந்திருந்துச்சு. இப்போ அடுப்ப மறுபடியும் ஆன் பண்ணிட்டு, சிம்ல வச்சுக்கிட்டு 3 முட்டைய உடைச்சு ஊத்தியிருக்கிறேன். இதுக்கு மேல வந்து கொத்தமல்லி தழைய தூவி விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்ல இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். முட்டை நல்லாவே வெந்திருந்துச்சு. இந்த ஜூஸியான பாஸ்தாவ கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கும் செஞ்சு குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.